தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பு அலை வீசியுள்ளது. தமிழகத்தில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய அமைச்சர்களை அமலாக்கத்துறை தொடர்ந்து வளைத்து வரும் நிலையில் புதியதாக 3 அமைச்சர்களின் பெயர்கள் ஈடியின் இலக்கு பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இந்த நடவடிக்கைகள் திமுக அரசுக்கு மத்திய அரசின் மறைமுக அழுத்தமாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே திமுகவின் முக்கிய தலைவர்களை அமலாக்கத்துறை குறிவைத்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு 1 வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி, பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் பழைய வழக்குகளை தோண்டி எடுத்து அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டது. சமீபத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களிலும் அவரது மகன் மற்றும் மகளுக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடரப்பட்ட வழக்கை இப்போது மீண்டும் கிளறி தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கும் உத்தியாகவே இது அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஈடியின் அடுத்த இலக்கு பட்டியலில் திமுகவின் 3 முக்கிய அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இவர்கள் மூவரும் திமுகவில் மிகவும் ஆக்டிவாக செயல்பட்டு வரும் அமைச்சர்களாக அறியப்படுகின்றனர். இவர்களுக்கு எதிராக ஈடி தனது விசாரணை கயிற்றை இருக்க உள்ளதாகவும் பழைய வழக்குகள் மற்றும் சொத்து தொடர்பான ஆவணங்களை ஆராய்ந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த 3 அமைச்சர்களும் திமுகவின் முக்கிய முகங்களாக இருப்பதால் இந்த நடவடிக்கை திமுகவின் தேர்தல் புத்திகளுக்கு பெரும் சவாலாக அமையலாம். மத்திய பாஜகவின் அரசியல் புத்தியா? தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் மத்திய பாஜக திமுக அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அமலாக்கத்துறையை பயன்படுத்தி திமுகவின் முக்கிய தலைவர்களை குறிவைப்பதன் மூலம் 2026 தேர்தலில் திமுகவின் செல்வாக்கை குறைக்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இது வெறும் விசாரணை அல்ல, இது தேர்தல் நேரத்தில் அரசியல் காய் நகர்த்தல் என்று அரசியல் நிபுணர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து திமுகவின் மூத்த தலைவர்கள் இதுவரை பகிரங்கமாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் கட்சியின் உள்ளக வட்டாரங்களில் இந்த நடவடிக்கைகள் மத்திய அரசின் அரசியல் பழிவாங்கல் முயற்சியாகவே பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈடியின் இந்த நடவடிக்கைகள் திமுகவின் ஆட்சியை கவிழ்க்க முடியாது, மக்கள் ஆதரவு எங்களுடன் உள்ளது என்று திமுகவின் மூத்த நிர்வாகி ஒருவர் தனிப்பட்ட உரையாடலில் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அமலாக்கத்துறையின் இந்த புதிய நடவடிக்கைகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பி உள்ளன. 3 அமைச்சர்களை இலக்கு வைத்து அமலாக்கத்துறை தனது விசாரணையை தீவிரப்படுத்தினால் திமுகவுக்கு இது ஒரு பெரும் சவாலாக அமையும். அதே நேரம் இந்த நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஆதரவை பெற்றுத்தருமா அல்லது அரசியல் எதிரிகளுக்கு வாய்ப்பாக அமையுமா என்பது வரும் நாட்களில் தெளிவாகும். இந்த பரபரப்பு தகவல்கள் தமிழக அரசியல் வட்டாரங்களில் தீயாக பரவி வரும் நிலையில் அடுத்து அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை அனைவரும் உற்று நோக்கி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.